எல்லாத்துக்கும் வணக்கம். 10 பாட்டு 10 பாட்டில் வந்துட்டு அந்த 10 பாட்டையுமே ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டங்க. அதுலேயுமே அகப்பாட்டு எது புறப்பாட்டு எதுன்னு மனப்பாடமாக வச்சுக்கிறது நமக்கு கஷ்டம்தான். அதுக்கு சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தர்றேன். ஃபஸ்ட்டு வந்து அகப்பாட்டில் 4 இருக்குங்க. குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. அதுக்கு ஷார்ட்கட் வந்து நெடுநாளாக பட்டணத்துக்கு போகணும்னு முல்லை குறிக்கோளோட அகம்பாவமாக இருக்கா அப்படிங்கிறது ஷார்ட்கட்டுங்க. அகம்பாவம்னா அகப்பாட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புறப்பாட்டில் 6 இருக்குங்க. அது வந்து சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, மலைபடுகடாம், திருமுருக ஆற்றுப்படை, மதுரை காஞ்சிங்க. இதை ஆரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிறுமையும் பெருமையும் பொருளால் தான் கிடைக்கும்னு மலையில் இருக்க முருகன் கிட்ட மதுரைக்கு புறப்பட்டு போய் சொல்லு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாங்க. இப்படி படித்தோம்னா நமக்கு டக்குன்னு மறக்காதுங்க. ஈஸியாகவும் நம்ம டக்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன்னா 10 பாட்டுங்கிறது நம்ம எப்படி படித்தாலுமே அது நமக்கு எக்ஸாம் ஹாலில் குழப்பிடுங்க. ஆனால் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் படித்தோம்னா கண்டிப்பாக மறக்காது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.